தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மிக சிறப்பாக விமரிசையாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. எங்களை பொறுத்தவரை மாநாடு கூடிக்கலைகிற விஷயம் அல்ல. இரண்டாவதாக எங்களை பொறுத்தவரை மாநாடு என்பது தனிப்பட்ட தலைவர்களை போற்றி புகழ்ந்து ஆரத்தி எடுத்து வரவேற்று அத்தோடு முடிகிற விஷயம் அல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அல்லது எந்த கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் மாநாடு என்பது கடந்த 3 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனைகளுக்காக, நேர்மையான அரசியலுக்காக, பாதிக்கப்பட்ட பகுதி உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்காக கட்சி முறையாக போராட்டங்களை நடத்தி இருக்கிறதா, தலையீடு செய்திருக்கிறதா, அதில் கிடைத்த பலன் என்ன, அதில் நாம் பெற்ற தோல்வி என்ன, அதனுடைய பலம் பலவீனம் என்ன என்று ஆய்வு செய்வதற்கும் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பரிசீலித்து யார் பிரதான எதிரி, மக்களுக்கான எதிரி, அந்த எதிரியை நிர்மூலம் செய்வதற்கு, அந்த எதிரியை பின்னுக்கு தள்ளுவதற்கு உருவாக்க வேண்டிய அரசியல் உத்தி என்ன என்பதை இறுதி செய்வதற்குமான மாநாடாகத்தான் கம்யூனிச இயக்கங்களுடைய மாநாடு நடக்கும். குறிப்பாக சிபிஎம்மினுடைய அகில இந்திய மாநாட்டில் எடுக்கப்படுகிற முடிவுகள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்களுக்கான முடிவுகள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற முற்போக்கு இடதுசாரி சக்திகளுக்கும் படிப்பினைகளை, திசை வழியை காட்டக்கூடிய ஒரு மாநாடாக நிச்சயமாக நடக்கும். அதை ஒட்டித்தான் நாங்கள் தமிழகம் முழுவதும் மாநாடு பற்றியெல்லாம் மக்களை சந்தித்து பல்வேறு வடிவங்கள்ல எங்களுடைய பிரச்சாரங்களை எடுத்துச் செல்கிறோம். அதில் ஒரு பகுதிதான் இந்த கருத்தரங்கு. தமிழகம் முழுவதும் 24 மாவட்டங்களில் 24 கருத்தரங்குகள் திட்டமிடப்பட்டுள்ளன. மார்ச் 14ஆம் தேதி மார்க்ஸ் அவர்களுடைய தினத்தில் கிளைகள் தோறும் கொடியேற்றி மக்கள் மத்தியிலே அரசியல் பிரச்சாரம் செய்வது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். அதே போல மார்ச் 23 பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு மூவரும் தூக்கிலிடப்பட்ட தினம். இந்த நாட்டுக்காக தங்களுடைய உயிரை அந்த இளைஞர்கள் தியாகம் செய்த தினம். அந்த தினத்திலே கட்சியினுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், சுருக்கமாக சொல்ல போனால் இளம் கம்யூனிஸ்டுகள் செந்தொண்டர் அணிவகுப்பை மாவட்டங்களிலே ஏதாவது ஒரு இடத்தில் நடத்த வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். இது தவிர மாநாட்டை ஒட்டி வேன் பிரச்சாரம், ஆட்டோ பிரச்சாரம், இப்படியான பல விஷயங்கள். அதே போல மாநாட்டு கொடியை கீழ வெண்மணியிலிருந்து எடுத்து வருவது என்கிற முடிவு. அதே போல கடந்த கால தியாகிகள் நினைவாக சுடர்கள் கொண்டு வருகிற பயணம். இந்த பயண குழுக்கள் பல்வேறு மாவட்டங்கள் வழியாக பல்வேறு மையங்களில் மக்களை சந்தித்து பேசிக்கொண்டே இருக்க போகிறார்கள். இது அத்தனை மூலமாகவும் மார்க்சிஸ்ட் கட்சி மற்ற முதலாளித்துவ கட்சிகளைப் போல அல்ல. இது ஒரு இடதுசாரி இயக்கம், இது ஒரு மார்க்சிய இயக்கம். மக்களுக்காக தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்த தோழர்கள் சேர்ந்து நடத்துகிற ஒரு மாபெரும் உலகளாவிய இயக்கம் என்பதை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். சமீபத்தில் கூட திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவர் சொன்னதை நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. அவர் ரொம்ப இயல்பா பேசுறாரு, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கலாம் பேசல. அவர் என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்டுகளை பார்க்கும்போது பல விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நான் இங்க சொல்ல விரும்புறேன், உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எது அந்த ஆச்சரியமான விஷயம்னா, எல்லாருமே வேலைக்கு செல்வது அல்லது இதர பொழுதுபோக்கு, அதற்காக செலவழிக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்கும், குடும்பத்தோடு செலவழிக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்கும். இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும்.
ஆனா கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை கட்சிக்காக அவர்கள் ஒதுக்குகிற நேரம், மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர்கள் ஒதுக்குகிற நேரம் தான் ஒரு நாளின் பெரும் பகுதி. குடும்பத்துக்காக அவர்கள் ஒதுக்குகிற நேரம் என்பது மிக மிக குறைவு. இது ஏதோ கட்சியினுடைய தலைவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பதல்ல, கட்சியினுடைய கடைகோடி ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் தினசரி நிகழ்ச்சிகள் அமைகின்றன. இது யார் சொல்லிக் கொடுத்து வந்தது? யார் கட்டாயப்படுத்தி வந்தது? கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேருகிற ஒவ்வொருவரும் இயல்பாக அதனுடைய அரசியலையும் சித்தாந்தத்தையும் உள்வாங்கிக் கொள்பவர்களாக இருப்பதால் இயல்பாகவே அவர்கள் பொது வாழ்க்கைக்கு ஒதுக்குகிற நேரம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை அவர் எடுத்து சொன்னார். ஆனா இன்னைக்கு சில தற்குறிகள் என்ன பேசுறாங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை தற்குறி என்று சொல்வதற்கு மனம் வருத்தமாகத்தான் இருக்கு. இங்க கூட மேடையில பேசும்போது சில தவறான வார்த்தைகளை நம்முடைய தோழர் பயன்படுத்தினார். சீமான் பேசிய தவறான வார்த்தைகளை விமர்சனம் செய்வதற்கு நாமும் நம்முடைய கட்சி மேடையிலிருந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் சீமானும் நாமும் ஒன்று என்கிற இடத்திற்குத்தான் போவோம். அது தவிர்க்கப்பட வேண்டும். மார்க்சிஸ்ட் கட்சியில் அது அனுமதிக்கப்படாத விஷயம் என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் சொன்ன ரெண்டு பிரதான விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஏன் அவர் சொன்னதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டி இருக்குன்னு சொன்னா, அவர் எப்படி வாயில தான் வடை சுடுவாரு, அதுதான் அவருடைய மூலதனம். போன வருஷம் என்ன பேசினாரு அப்படிங்கறது அவருக்கே மறந்து போயிடும். அதே பிரச்சனையில இந்த வருஷம் வேற மாதிரி பேசுவாரு. வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, அது நல்ல வாயி இது நார வாயின்னு. அந்த முறையில தான் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற பண்பு கூட இல்லாமல் எல்லா இடங்களிலும் சிரிக்க வைக்க வேண்டும், நக்கல் செய்ய வேண்டும், ஏளனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிற ஒரு இயக்கமாக அவருடைய கட்சி இருக்கிறது என்பது கவலைக்குரிய விஷயம். அவருக்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. சீமான் காட்டுகிற வழியில் நாம் தமிழர் தம்பிகள் தமிழகத்துல ஒட்டுமொத்த பேரும் போனா தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, தமிழகம் பாதுகாப்பாக இருக்குமா என்ற கேள்விகளும் கவலைகளும் நமக்கு வருகிற காரணத்தினால்தான் சீமான் சொல்வதற்கான சில பதில்களை அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒண்ணு விஜயலட்சுமி வழக்கு. அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, கோர்ட்டு பார்த்துக்கும், அதுக்குள்ள நம்ம போகல. ஆனா இந்த விஷயத்தை அவர் எப்படி டீல் பண்றாரு? ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அந்த விஜயலட்சுமியை என்னவெல்லாம் பேசுகிறார். பாலியல் தொழிலாளி நீங்க சொல்றீங்க, ஆனா இத்தனை ஆண்டு காலமாக வழக்கு நடக்கிறது. ஒரு முறை கூட விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி நீங்க சொன்னதே கிடையாது. சரி, அப்படியே பாலியல் தொழிலாளி என்று வைத்துக் கொண்டாலும் அந்த மோசமான தொழிலுக்கு பெண்கள் யாரும் விரும்பி போவது கிடையாது. இன்றைய நவீன தாராளமய உலகத்துல வேறு வழி இல்லாமல் பெண்கள் பாலியல் வணிகத்தில் தள்ளப்படுகிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பாலியல் தொழிலாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது. பாலியல் வணிகத்தில் தள்ளப்பட்ட பெண்கள் அப்படிங்கறத நாங்க பயன்படுத்துறோம். அப்ப பாலியல் தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? சட்டம் அப்படி சொல்லுகிறதா? ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு சட்டம் தெரியாதா? விஜயலட்சுமி விரும்பித்தான் வந்தார் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் நீங்க பேசுறீங்க. ஆனா எவ்வளவு தீர்ப்புகள் இந்த விஷயத்தை விளக்குது. பாலியல் வல்லுறவுனா என்ன? சட்டத்தின் முன்னால் அந்த பெண்ணினுடைய சம்மதம் இன்றி, அந்த பெண்ணினுடைய விருப்பத்துக்கு விரோதமாக, against her will, without her consent, இதுதான் சட்டம் சொல்லுது. அவளுடைய சம்மதம் இன்றி அவளுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நடப்பது வல்லுறவு என்று சட்டம் சொல்லுகிறது. அதே சட்டம் கூடுதலாக என்ன சொல்லுகிறது? அந்த சம்மதம் என்பது பொய்யான போலியான வாக்குறுதிகளால் பெறப்பட்டால் அது சம்மதம் ஆகாது. அதாவது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி
அந்த பெண்ணினுடைய சம்மதத்தை பெற்றிருந்தால் அதுக்கு பேரு சம்மதம் கிடையாது. சம்மதம் இல்லாமல் நடந்த விஷயம் வல்லுறவுதான் என்று சட்டமும் நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்கின்றன. இது தெரியாதா அவருக்கு? பாலியல் தொழிலாளிங்கிறாரு. பாலியல் தொழிலாளினா நீங்க அவங்க கிட்ட போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பெண் விரும்பி வந்தார் அப்படின்னா அது என்ன முரண்பாடு? இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க. அப்புறம் அந்த பெண்ணுக்கு நீங்க இழப்பீடு கொடுக்கறீங்க. இப்பவும் உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றீங்க? உங்களுடைய வழக்கறிஞர் அந்த பெண்ணுக்கு இன்னும் காசு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை நாங்கள் பேசிவிட்டு வருகிறோம்னு சொல்லி இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன தவறு செய்தீர்கள் அல்லது தவறு செய்யவில்லைங்கிற விஷயத்துல நீங்க தெளிவாக இல்லாமல் உங்களை பற்றி புகார் கொடுத்த ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசிக்கொண்டு இருக்கிற இழிவான வேலையை தான் நீங்கள் செய்கிறீர்கள். நீங்க தோழர் பேசின மாதிரி 7 முறை கருக்கலைத்த சாதனையாளர் நான் தான் என்று ஒருவரால் ஆணவத்தோடு திமிரோடு ஊடகங்கள் மத்தியில் பேச முடிகிறதுனா எப்பேற்பட்ட அராஜகாது! இதெல்லாம் சாதனையா? இதுதான் தமிழருக்குரிய வீரமா? தமிழ் தேசியவாதிகள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களா? தமிழ் தேசிய அமைப்பில் இருப்பவர்கள் சீமான் பேசுகிற இந்த குப்பைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களாங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்படியான பேச்சுக்கள் ஒருபுறம், மறுபுறம் இத நம்ம தட்டி கேட்டுட்டோம், கம்யூனிஸ்டுகள் இத பத்தி விமர்சனம் பண்ணிட்டாங்க என்பதற்காக என்ன கேட்கிறாரு? கம்யூனிஸ்ட் கட்சி எங்கெங்க இருக்கு? உலகம் முழுக்க இருக்கு. இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிடுமான்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? சீமான் கண்ணை மூடிய பூனை. சீமான் மண்ணில் தலையை புதைத்துக் கொண்ட நெருப்பு கோழி. இப்ப நம்ம யாருக்கு பதில் சொல்றோம்னா, கண்ணை மூடிக்கொண்ட பூனைக்கும் மண்ணில் தலையை புதைத்துக் கொண்டு எல்லாமே இருட்டாக இருக்கிறது, எதுவுமே தெரியவில்லை என்று உளறி கொட்டுகிற நெருப்பு கோழிக்கும் சேர்த்துதான் இங்க பதில் சொல்ல வேண்டியது. கம்யூனிஸ்டுகள் எங்க இருப்பாங்க? போராட்ட களத்துல இருப்பாங்க. நீங்க தினசரி சாலைகளில் போகும்போது செங்கோடியை பார்க்காமல் நீங்கள் போகவே முடியாது. சின்ன சின்ன அநீதிகளில் யார் பாதிக்கப்பட்டாலும் சாதியை பார்க்காமல், மதத்தை பார்க்காமல், ஆணா பெண்ணா என்று பார்க்காமல் அந்த பாதிப்புக்கு நீதி கேட்க வேண்டும் என்பதற்காக போராட்ட களங்களுக்கு நீங்கள் அழைக்காமலே வருவதுதான் செங்கொடி. ஆனா அந்த செங்கொடி எங்க இருக்குன்னு நீங்க கேட்கறீங்க. அப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்ட பூனை அல்லது நெருப்பு கோழி என்று நாங்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? அடுத்தது வரிசையா ஒரு 5-6 விஷயம் பட்டியலிடுறாரு. பொள்ளாச்சி விஷயத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்ததா? அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாதிக்கப்பட்ட போது கம்யூனிஸ்ட் கட்சி வந்ததா? ஸ்ரீமதி விஷயத்துல கம்யூனிஸ்ட் கட்சி வந்ததா? இதுக்கு தான் நாங்க சொல்றோம், நீங்க கண்ணை மூடிக்கிட்ட பூனையா இருக்கீங்க. ஸ்ரீமதி விஷயத்துல தடைகளை மீறி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியின் உதவியோடு டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டது அனைத்து ஊடகங்களிலும் வந்தது. உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? டிஜிபி அலுவலகம் முன்னால் முற்றுகையிட்டோம், அவ்வளவு தடைகளை மீறி. எல்லா இடத்திலும் எங்களுடைய வேன்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. எல்லா இடங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் வீடுகளுக்கு போலீஸ் போனது. கடலூர்ல எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட செயலாளர் வீட்டு வாசல்லையே இருந்தாங்க. அவர் தப்பித்து இந்த போராட்டத்துக்கு வந்துவிடக் கூடாது. ஆனா நாங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்திருக்கோம்? அப்படியெல்லாம் விட்டுருவாங்களா? நல்ல விடிகால 2 மணிக்கு வாசல்ல இருந்த போலீஸ் கண்ணசரும் போது எங்களுடைய மாவட்ட செயலாளர் வீட்டிலிருந்து தப்பித்து வெளியே வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாரா இல்லையா? அடுத்த அண்ணா பல்கலைக்கழகம் பேசுறீங்க. நீங்க எங்க இருந்தீங்க மிஸ்டர் சீமான்? அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வெளியில வந்த உடனே அடுத்த சில மணி நேரங்களில் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நின்று போராட்டம் நடத்தியது இந்திய மாணவர் சங்கமும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் தான். மீடியாக்கள்ல வந்ததா இல்லையா?
ஸ்ரீமதி விஷயத்திற்கு அந்த கள்ளக்குறிச்சியில் வேப்பூரில் மிகப்பெரிய கூட்டத்தை 2000 பேருக்கு மேல் கலந்து கொண்ட கண்டன பொதுக்கூட்டத்தை அன்றைய எங்களுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பங்கேற்று கொட்டுகிற மழையில் 2000 பேர் பங்கேற்ற கண்டன கூட்டம் நடந்ததா இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? பொள்ளாச்சி பிரச்சனையில மார்க்சிஸ்ட் கட்சி முன்முயற்சி எடுத்து, எஸ்எஃப்ஐயும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் முன்முயற்சி எடுத்து, அனைத்து கட்சிகள் சார்பாக, அனைத்து அமைப்புகள் சார்பாக ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்ற ஒரு எழுச்சிகரமான இயக்கம். ஒரு 7-8 கேஸ் தான். சீமான் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச 7-8 கேஸ்லயும் தலையிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாத 75 கேஸ்லயும் தலையிட்டு இருக்கோம். நீங்க அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத நூற்றுக்கணக்கான அநீதிகளுக்கு எதிராக நாங்க குரல் கொடுத்திருக்கோம். 100 நாள் வேலையை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? பெண்களை அது சோம்பேறி ஆக்குகிறதுன்னு பேசுறீங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இன்றைக்கு ஏழை குடும்பங்கள் ஓரளவுக்காவது தலை நிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த 100 நாள் வேலை தான் காரணம். யார் கொண்டு வந்தது? யூபிஏ அரசாங்கம் இருந்ததை பயன்படுத்தி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் சூட்கேஸ் கேட்பார்கள், பெட்ரோல் பங்க் ஏஜென்சி கேட்பார்கள், எங்களுக்கு இந்த ஏரியா வேண்டும் அந்த ஏரியா வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்ன கேட்டார்கள்? இளைஞர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? பெண்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? கிராமப்புற ஏழைகளுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டு, அது சச்சார் கமிட்டியாக இருக்கட்டும், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், 100 நாள் வேலைக்கான ஊரக வேலை உறுதி சட்டமாக இருக்கட்டும், அத்தனையும் வெளியிலிருந்து நாங்கள் கொடுக்கிற ஆதரவுக்காக கைமாறாக நீங்கள் உழைக்கும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாதாடி போராடி வாங்கிய திட்டங்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. சீமான் பிறப்பதற்கு முன்னால் இருந்தே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. சீமான் தட்டி தடுமாறி நடப்பதற்கு முன்னால் இருந்தே கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கிறது. நீங்கள் தமிழ் தேசியம் படித்துவிட்டு தமிழகத்தினுடைய களத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்தே கம்யூனிசம் இருக்கிறது. நீங்க எப்பேற்பட்ட ஆளு? தம்பின்னு ஒரு படம் எடுத்தீங்க. அன்னைக்கு அவரு திரைப்பட இயக்குனராக மட்டும்தான் சீமான் இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அழைப்புதழ் கொடுத்தார். நாங்க பிரிவியூ ஷோ போடுறோம், நீங்க பாருங்க. சோ நாங்க எல்லாம் போய் படம் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டாக மணிவண்ணன், கம்யூனிஸ்டாக மணிவண்ணன் இருப்பார், தமிழ் தேசியவாதியாக மாதவன் இருப்பார். கடைசியில மணிவண்ணன் என்ன சொல்லுவாரு? தம்பி, நீ தான் இனிமேல தமிழகத்தை காப்பாற்றணும், எங்க காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. கம்யூனிஸ்ட் என்னுடைய காலம் முடிந்து விட்டது, இனிமே தமிழ் தேசியம் தான் தமிழகத்தை பாதுகாக்கும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைக்கிற ஒரு காட்சியை சந்துல சிந்து பாடுற மாதிரி உள்ள கொண்டு வந்திருந்தார். படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த அவருடைய நிறுவனத்திலிருந்து எங்களுக்கெல்லாம் போன் பண்ணாங்க, நீங்க பிரிவியூ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் உதவியா இருக்கும், நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன கேட்டப்ப நான் என்ன சொன்னேன்? படத்துல பல விஷயங்கள் நல்லா இருக்கு, அநீதிக்கு எதிராக போராடுவது, குரல் கொடுப்பது, இதையெல்லாம் நான் சொல்லுவேன். இதோட சேர்த்து கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் வயது முதிர்ந்து கையில் இருக்கிற கத்தியை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததாக வரலாறே கிடையாது, சரித்திரமே கிடையாது, மிக தவறான சித்தரிப்பு, அதையும் நான் விமர்சனம் பண்ணுவேன். ஓகே, நான் என்னுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்கிட்ட கேட்கவே இல்லை. அதனால சீமானை அன்றையிலிருந்து எங்களுக்கு தெரியும். தமிழ் தேசியத்துக்கு வருவதற்கு முன்னால், நாம் தமிழர் கட்சி துவங்குவதற்கு முன்னால் இருந்தே எங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு கூட்டத்தில் நான் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் பேசுறீங்க, ஆனா கம்யூனிஸ்ட் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. அதனால இந்த மாதிரியான உதார் விடுவதை எங்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள். நாங்க ஹிட்லரை பார்த்திருக்கோம், இந்திரா காந்தியை பார்த்திருக்கோம், முசோலினியை பார்த்திருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல சர்வாதிகார ஆட்சிகள் தவிடுபொடியாகிற அந்த போராட்ட களத்தில் கம்யூனிஸ்டுகள் நின்று இருக்கிறோம்.
நீங்கள் எம்மாத்திரம். உங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு பதில் சொன்னதே பெரிய விஷயம். இருந்தாலும் உங்கள் தம்பிமார்களுக்காக தமிழகத்தில் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்களை விரிவாக முன்வைக்க வேண்டியிருந்தது. அதே போல எனக்கு முன்னால பேசின தோழர்கள் நீதித்துறையினுடைய சில பிறழ்வுகளை பற்றி பேசினார்கள். தோழர் தாமு ரொம்ப சரியாதான் சொன்னார். இந்த பாஜக RSS கடைபிடிக்கக்கூடிய சித்தாந்தம், மனுவாத சித்தாந்தம், அது சமூகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஊடுருவி வருகிற காரணத்தினால் உழைப்பாளிகளுக்கு எதிரான வன்முறை, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை, இப்படியான வன்முறைகள் அதிகம் நடப்பதற்கு பின்னால் இந்த வலதுசாரி மனுவாத சிந்தனைகள் காரணமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி அதைத்தான் சொல்லுது. அந்தரத்திலிருந்து வன்முறை நடப்பது கிடையாது. கடந்த காலத்துல எல்லாம் 100% நல்லவங்களா இருந்தாங்க, இப்ப எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, அதனால வன்முறை அதிகரிக்கிறது என்பதல்ல. வன்முறைகளுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, முதலாளித்துவ அரசியல். வன்முறைக்கு பின்னால் சித்தாந்தம் இருக்கிறது, மனுவாத சித்தாந்தம். இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட வன்முறைகள் அதிகரிக்கின்றன என்பதை மிக தெளிவாக கோட்பாட்டு ரீதியாக விளக்குகிற கட்சியாக மார்க்சிய இயக்கம் இருக்கிறது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? ஊர்ல போற வர்ற பெரிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாய்க்கு வந்தபடி ஆணாதிக்க உணர்வோடு பேசுவது ஒரு பக்கம் இருக்க, சட்டம் படித்து நீதிபதியாக பதவி பெற்று பொறுப்பேற்று நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருப்பவர்களின் மூளையிலும் இந்த மனுவாத ஒட்டடை இருக்கிறது. அதுதான் தீர்ப்பு இப்படி வருது. தோழர் சொன்ன பல தீர்ப்புகளை தாண்டி இன்னொரு தீர்ப்பை கண்டிப்பாக இங்க சொல்லியாகணும். அலகாபாத் உயர் நீதிமன்றம் அவங்க கிட்ட ஒரு ரேப் அக்யூஸ்டுக்கு, சீமான் மாரின்னு வச்சுக்கோங்களேன், ரேப் அக்யூஸ்ட், அவரு குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர், அவருக்கு பிணை கேட்டு பெயில் பெட்டிஷன் வருது. இந்த நீதிபதி பெயில் கொடுக்கட்டும், கொடுக்காம போகட்டும், எப்படியோ ஒழிஞ்சு போகட்டும், நமக்கு அதெல்லாம் பிரச்சனை. ஆனா இந்த பெயிலுக்கு அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன்? பெயில்ல ஒன்னு அந்த கோர்ட்ல வெளியில விட்டுறோம், நீ வெளியில வந்து 3 மாத காலத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கண்டிஷன். எங்க பெயிலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? வந்திருக்கிற கேஸ் ரேப் கேஸ். நம்ம முதல் மரியாதை படத்துல அச்சுதமங்கலம் வீராசாமி அப்படின்னு ஒரு பழம்பெரும் நடிகர், அவருடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை நடந்து மகள் வந்து கொல்லப்படுவாள் அந்த சினிமாவில். அவரு குற்றவாளி யாருன்னு தேடிக்கிட்டே இருப்பார். படம் முழுக்க அவருடைய வசனம் வந்து ஒற்றை வரி. சிவாஜியை பார்க்கும்போது, மற்றவங்களை பார்க்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, அதுதான் படம் முழுக்க சொல்லுவார். இப்ப இந்த கோர்ட்டெல்லாம் இப்படி சொல்றத பார்த்தா நமக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், இது நீதிமன்றமா கட்ட பஞ்சாயத்து மன்றமா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க வேண்டியது. சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அது கோர்ட்டோட வேலையா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு வார்த்தை கேட்டீர்களா? அந்த பெண்ணினுடைய மன விருப்பம் என்னன்னு கேட்டீங்களா? இதை நாங்க தின்பண்டமா, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்றதுக்கு? இது ஐபிசி அஃபென்ஸ். நீங்க எப்படி ஜட்ஜ் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அதை ஒரு கண்டிஷனா போடுவீங்க. குற்றம் என்ன? இந்த பொண்ணுக்கு போலீஸ் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இந்த ஆளு 9 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்திருக்கிறார். இதுவும் போதாது என்று வலுக்கட்டாயமாக பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார். இதுவும் போதாது என்று வல்லுறவு செய்யப்பட்டதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இணையதளத்தில் சுற்றுக்கு விட்டு இருக்கிறார். இதெல்லாம் நீதிபதி பார்த்தாரா? குற்றவாளி கூண்ல ஏறி
அந்த அக்யூஸ்டு ரொம்ப அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஜட்ஜு சார் நான் ரொம்ப நேர்மையானவன், என்னுடைய பழைய ரெக்கார்டு இந்த மாதிரி மோசமான ரெக்கார்ட்லாம் எதுவும் கிடையாது, நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், சட்ட ரீதியா நான் இந்த பிள்ளைய நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாராம். அதனால கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஜட்ஜை பார்த்து என்ன கேட்கிறேன்னா, உங்க வீட்டுல ஒரு டிவியை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னு வைங்க, கையங்களவுமா ஆட்டுறான், அந்த குற்றவாளி டிவியோட கோர்ட்டுக்கு வர்றாரு, நீங்க கேக்குறீங்க இப்படி நீ டிவியை திருடிட்டியேன்னு. அந்த பையன் வந்து ஆமா நான் திருடிட்டேன், ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த டிவியை நான் நல்லா பராமரிப்பேன், நல்லா பயன்படுத்துவேன், நல்லா வச்சுக்குவேன்னா ரைட்டு, டிவியை நீ நல்லா பராமரி அப்படின்னு நீங்க தீர்ப்பு கொடுத்து அனுப்புவீங்களா? உணர்வற்ற ஜட பொருளான டிவி பெட்டிக்கே நீங்கள் எவ்வளவு பேசுவீர்கள்? உணர்வு இருக்கிற, பாதிக்கப்பட்ட, மன உளைச்சலால் புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணை அவ்வளவு சுலபமாக ரேப் அக்யூஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும்னா, உண்மையிலேயே நீங்கள் நாட்டாமையாக இருக்கிறீர்களே ஒழிய நீதிபதியாக இல்லைங்கிறதான் சொல்லணும். இன்னொரு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பெண்ணை பார்த்து, நீ பொட்டு வைக்கிறது இல்ல, நீ பூ வைக்கிறது இல்ல, உன் புருஷங்காரன் உன்னோட எப்படி இருப்பான்? எனக்கு தெரியல எந்த சட்டத்துல பொட்டும் பூவும் வச்சாதான் மனைவி, இல்லைன்னா புருஷங்காரன் என்ன தப்பு பண்ணினாலோ விட்டுறலாம் அப்படின்னு எந்த சட்டத்துல இருக்குன்னு தெரியல. அப்ப இந்த நீதிபதிகள் சட்டம் படித்து விட்டு வந்தாலும் இந்த ஆணாதிக்க வக்கிரமான சமூக சிந்தனைகள், மனுவாத சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அனைவரது மண்டையிலும் மூளைச்சலவை செய்து ஏற்றப்படுவதால் வருகிற விளைவுகளாகத்தான் பார்க்கிறார். அதே போல மாட்டை கொண்டு வந்தார்கள், கொன்று விட்டார்கள் என்று இஸ்லாமியர்களை படுகொலை செய்வது, லவ் ஜிஹாத் என்கிற பெயரில் இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்வது, சித்திரவதை செய்வது, லேண்ட் ஜிஹாத் என்கிற பெயரில் இஸ்லாமியர்கள் எந்த இடத்திலும் நிலம் வாங்கக்கூடாது என்று சொல்வது, ட்ரேட் ஜிஹாத் என்கிற பெயரில் உள்ளூரில் ஒரே ஒரு முஸ்லிம் கூட கடை வைக்க கூடாது என்று சொல்வது, இதெல்லாம் இன்றைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. பெண்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்களா? பெண்களை மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி பார்க்கிறது? ஒண்ணு பெண்ணாக, ரெண்டு ஒரு உழைப்பாளியாக. எந்த பெண் சும்மா இருக்கிறார்? விவசாயியாக, விவசாய தொழிலாளியாக, முறைசாரா தொழிலாளியாக, சாலை ஓரங்களில் காய்கறிகளை, பழங்களை விற்பனை செய்கிற சிறு வியாபாரிகளாக, அரசு ஊழியராக, ஆசிரியராக, நடன கலைஞர்களாக, திரைப்பட கலைஞர்களாக, விண்ணூர்தி ஓட்டுபவர்களாக, பைலட்டுகளாக, எழுத்தாளர்களாக, எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள். எனவே உழைப்பாளிகளாக பெண்களை மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கிறது. மூன்றாவதாக இந்த நாட்டினுடைய மக்கள் என்கிற முறையில் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், குறிப்பாக மாத சம்பளம் பெறுகிற கண்ணியமான வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிற சூழல், 100 நாள் வேலைக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீட்டை மறுக்கிற காரணத்தினால் கிராமப்புறத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் சுருங்கிக் கொண்டே வருவது. இப்ப நீங்க ஸ்விக்கி பாக்குறீங்க, ஜொமேட்டோ பாக்குறீங்க, வேக வேகமா வண்டி ஓட்டு போற அந்த இளைஞர்களை கூப்பிட்டு கேளுங்க. என்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, டபுள் டிகிரி வாங்கியிருப்பாங்க, பிஜி வாங்கியிருப்பாங்க. நீங்க ரயில்வேல கிளாஸ் டி வேலை, கடைநிலை ஊழியர்களுக்கான வேலை, 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும் என்று கல்வி தகுதி போட்டு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணீங்கன்னா என்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க ரயில்வேல கிளாஸ் டி வேலைக்கு. இதத்தான் மோடி நாங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தோம்னு சொல்றாரு. படிப்புக்கு தகுந்த வேலை என்பது ஆணுக்கும் வேண்டும், பெண்ணுக்கு வேண்டும்ங்கிறதா நம்ம கேட்கிறோம். மார்க்சிஸ்டுகள் முன்வைக்கிற சோஷலிச சமூக அமைப்பு இதையெல்லாம் தரும். இந்த பொன்னுலகம் வரும். இது விருப்பம் அல்ல, ஆர்வம் அல்ல, அறிவியல் என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த இடங்களில் நிறைய மாற்றங்களை மக்களுக்காக செய்ய முடிந்திருக்கிறது. இந்தியாவிலும் அதை செய்ய முடியும்.
எனவே சோஷலிசமே மாற்று, மற்றதெல்லாம் ஏமாற்று என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். எதிர்காலம் சோஷலிசத்திற்கே மார்க்சியம் வெல்லும் என்கிற முழக்கம் வெற்று முழக்கம் அல்ல. உலகத்தில் 1/3 செங்கொடியோடு பறந்த இடம்தான் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய கனவுகள், ஒரு புதிய இந்தியா உருவாக வேண்டும், கருக்கொலை சிசுக்கொலை இருக்கக்கூடாது, வரதட்சணை கொடுமை இருக்கக்கூடாது, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை என்கிற அற்புதமான ஏற்பாடு இருக்க வேண்டும். கர்ப்பம் அடைவதும் குழந்தை பேரும் பெண்ணினுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடாது. குழந்தைகளை பாதுகாப்பதற்கான காப்பகத்தை உருவாக்குவது அரசின் கடமை. ஆணும் பெண்ணும் இந்த சுமைகள் இல்லாமல் வேலை பார்த்து சமூக உழைப்பில் ஈடுபடுகிற அற்புதமான ஒரு காட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது சோஷலிச சமூகத்தில் தான் சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு பொன்னுலகை ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக படைப்பதற்கான வேள்வியில் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள், தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே பெண்ணை பாவப்பட்ட பொருளாக, கருணையின் அடிப்படையில பாவம், அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல. பெண்கள் மனிதர்களில் ஒரு பகுதி, சமூகத்தின் சரிவாதி. இந்த சமூகம் கொடுக்கிற அனைத்து உரிமைகளும் பெண்களுக்கும் சொந்தமானதுன்னு பேசுறோம். ஆனா அண்ணாமலை இங்க என்னமோ சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. நீங்க தமிழ்நாடா இருக்கிறதுனால ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை சாட்டையால் அடிச்சவன உங்களுக்கு முடிஞ்சு போச்சு விஷயம். நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் பெண்ணுக்கு நடக்கிற கொடுமைக்காக நீங்க சாட்டையால் அடிச்சீங்கன்னு வைங்களேன், ஒரு வெள்ளிக்கிழமை இல்ல, ஒரு வருஷத்துல வர்ற வெள்ளிக்கிழமை இல்ல, 365 நாள் நீங்க சாட்டையால் அடிச்சாதான் நியாயம் கிடைக்கும். ஆனா இங்கு பேசுகிற அண்ணாமலை, நாங்கள் இந்த மேடையில் நின்று பேசிய பெண்கள் சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல என்ன நிலைப்பாடை எடுக்கிறார்? சீமானுக்கு இதில் என்ன நிலைப்பாடு இருக்கிறது? தம்பி விஜய்க்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது? ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேரடியாக முதலமைச்சர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது என்ன நியாயம்? கட்சி நடத்த வேண்டாமா? மக்கள் பிரச்சனைகள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டாமா? 100 நாள் வேலை நடக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு கொளுத்துகிற வெயில்ல போய் நின்று அங்கு வேலை பார்க்கிற பெண் தொழிலாளிகளிடம் நீங்கள் உரையாடி இருக்கிறீர்களா? முறைசாரா தொழில் 5க்கும் 10க்குமாக அல்லல் படுகிற தொழிலாளிகளை என்றைக்காவது நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா? ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே போலாம். அதனால சிபிஎம் மற்ற கட்சிகளை தூற்றுகிறது என்பதல்ல, விமர்சிக்கிறது. அனைத்திலும் ஒரு திட்டவட்டமான திட்டம் என்பது எங்களிடம் இருக்கிறது. உங்களிடம் இருக்கிற திட்டத்தை சீமான் அவர்களே காட்டுங்கள், இதர அரசியல் கட்சிகளே காட்டுங்கள், தம்பி விஜய் அவர்களே காட்டுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். பெண்கள் மீதான வன்முறையை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது முடிவுக்கு வராது. ஏன் உருவாகிறது என்பதை ஆய்வு செய்து அந்த காரணங்களை சரி பண்ண முயற்சி செய்து ஒட்டுமொத்த சமூகமும் ஒரே மனிதராக எழுந்து நிற்கும் போதுதான் இந்த கொடுமைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனா சங் பரிவாரம் என்ன சொல்லுது? கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனாலதான் பெண்கள் கெட்டு போறாங்க, அதனால பெண்கள் கையில கம்ப்யூட்டர் கொடுக்காத. மொபைல் போனை யூஸ் பண்றதுனாலதான் பெண்கள் சீரழிகிறாங்க, ஆகவே மொபைல் போனை பெண்களுக்கு கொடுக்காத. சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பெண்கள் போயிட்டு இருக்கிறதுனால தான் வன்முறை நடக்குது. அதனால 5 மணிக்குள்ள பெண்கள் இந்த காக்கா குருவி எல்லாம் கூட்டுக்கு வர்ற மாதிரி பெண்கள் வீடு சேர வேண்டும். இதெல்லாம் பல மாநிலங்கள்ல சாதி அமைப்புகளும் சங் பரிவாரமும் சொல்லிக் கொண்டு இருக்கிற விஷயங்கள். ஆனா கம்யூனிஸ்டுகள் என்ன கேட்கிறோம்? பெண்கள் தாராளமாக பொதுவெளிக்கு வரலாம், பெண்கள் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் சாலைகளில் நடமாடலாம், ஊரடங்கு உத்தரவு பெண்களுக்கென்று தனியாக விதிக்கப்படவில்லை, ஆணுக்கு இருக்கிற அத்தனை சுதந்திரமும் பெண்ணுக்கு உண்டு. ஆனால் பெண்ணுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவது இந்த அரசின் கடமை என்றுதான் நாம் முன்வைக்கிறோம்.
அப்ப சங் பரிவாரம் யோசிப்பதற்கும் மற்றவர்கள் யோசிப்பதற்கும் கம்யூனிஸ்டுகள் யோசிப்பதற்கும் எப்பேற்பட்ட வேறுபாடு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில இந்த மாநாடு மிக சிறப்பான முடிவுகளை எடுக்க இருக்கிறது. சங் பரிவார ஆட்சி தொடரும் போது அந்த அளவுக்கான அபாயங்கள் என்பது கருத்து சுதந்திரத்தில் கை வைப்பது என்பதிலிருந்து, எதேச்சாதிகார பாதையில் போவது என்பதிலிருந்து, நவீன தாராளமய பொருளாதார பாதை உருவாக்குகிற கேடுகட்ட விளைவுகளை தூக்கி சுமப்பது என்பதிலிருந்து, மனுவாத சித்தாந்தம், அழுக்கான பிற்போக்கான அந்த சித்தாந்தத்தை அனைவருடைய மூளையிலும் ஏற்றுகிற ஏற்பாடு வரை அத்தனையிலும் மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக முன்னின்று எதிர்க்கும். பாதிக்கப்பட்ட மக்களோடு, பட்டியல் சமூக மக்களோடு, ஆதிவாசி மக்களோடு, பெண்கள் குழந்தைகளோடு, தொழிலாளிகளோடு, விவசாயிகளோடு கூட களத்தில் நிற்கிற இயக்கமாக தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கும் என்கிற உறுதியை இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு